சிலர் குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இரட்டை வருமானத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வது டிங்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இந்த வாழ்க்கை முறை தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். 2 பேரும் சம்பாதிக்கிறோம், மகிழ்ச்சியா இருப்போம், அதில் நம்ம சில பிளான்ஸ் வச்சுக்கோம். இந்த ஐடியா எங்கிருந்து உங்களுக்கு வந்தது? நான் குழந்தை பிறக்கும் போது இறண்டா என்ன பண்ணுவா, அது மாதிரி ஒரு டாக்ல ஆரம்பிச்சு ஸ்டார்ட் ஆனது. அப்ப நான் முடிவு பண்ண, ஐயோ வேண்டாம், ராணா சிங் நம்ம பரம்பரை உன்னோட முடிய போகுதா? நான் ஒரு குழந்தைய கொண்டு வரதுக்கான நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் இல்ல. இங்க பொல்யூஷன் அதிகமா இருக்கு, ஃபுட்ல சாப்பிட்றதெல்லாம், இது மாதிரி நிறைய என்வாயன்மெண்டல் காஸ்ட் இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. அதற்கேற்றார் போன்ற ஒரு துணையை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? ஸ்கூல் சீனியர் அவங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் அவங்களும் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஐடியா நல்லா இருக்கு. எதுக்கு கஷ்டப்படணும் குழந்தை வச்சுட்டு? தற்கூரி நீயும் திருந்தாத நானும் சேர்ந்திருந்தால் தூங்கணும்னா நான் தூங்கலாம், வெளில போகணும்னா போய்க்கலாம். நான் யாருக்காகவும் இது பண்ண தேவையில்ல. குழந்தைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் சம்பாரிச்சு வைக்கணும், சேர்த்து வைக்கணும். வெரி குட் ஃபேமிலி கேட். வீட்டுக்கு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோன்னு வையே, விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். சோ பிடிச்சதெல்லாம் செய்யலாம்னு சொன்னீங்க. டூரிங் போலான்ற ஐடியால் இருக்கும், ஆன் தி ஸ்பாட் என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியால் இருக்கும். இங்க உட்கார்ந்ததுக்கு என் புத்தி செருப்பால. இப்பதான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாமே. சோஷியல் மீடியாலாம் வந்தோம், நிறைய விஷயம் பார்க்கும்போது ஆசை வருது, நம்மளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சோஷியல் மீடியாலாம் வந்தோம், ஆசை வருது, நம்மளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவ சொன்ன மாதிரி இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஒரு ட்ரிப் போகணும். ஏன் இந்த ட்ரிப் அப்படின்னு கேட்டா, நாங்க 2 பேருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவங்க. மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி சார். போட்டின்னு வந்துட்டா ₹1 கூட மிச்சம் வைக்காம செலவு பண்ணிடுவோம் சார். கர்ம சேய் பண்ண காசு இல்ல, அரவத்து கஞ்சிக்கு அற போராட்டமா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ஹாப்பியா இருக்காங்களான்னா அது மிஸ் ஆகுது. நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், பசங்களுக்காக கொடுக்குறோம். என்னங்க இது கொடுக்கறதானே தமிழ் கலாச்சாரம். நாங்க தெலுங்குயா. கேஷுவலாக யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஜென்ரேஷனை டூருக்கே அனுப்பாம ரொம்ப வீட்டுக்குள்ளே பூச்சி வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அவங்கள்ட்ட கொடுங்க. மதர்ஹுட் ஆர் பேரண்ட்ஹுட் இதுல வந்து ஐ கான்ட் ரிட்டர்ன் பேக். ஐ அம் நாட் ரெடி டு டேக் தட் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும், சந்தோஷமா இருப்பேன். ஐ கேன் ஈஸிலி டு தட். தனிமரமா இருந்து என்ன தனி சாதிக்க பாரு. பக்கத்துல நான் வந்து 100% டிங்க்ங்கிற கான்செப்டை ஆதரிக்கிறேன். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாங்க என்ன பண்ணணும், என்னோட வாழ்க்கை லக்ஸரிஸ் எல்லாம் என்னன்னா ஸ்லோ மார்னிங், ஃபாலோ இன் மை ஹாபீஸ், ஈட் இன் ஹெல்தி, ஸ்லீப் இன் ஃபார் 8 hours. அவ்வளவுதான். உங்களை மாதிரி ஆளுங்க குடும்பத்துல இருந்தா கூட கொண்டுருவாங்க, விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆசையெல்லாம் எல்லாமே இல்ல. டிங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டால இந்த லக்ஸரி அனுபவிக்க முடியும். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இந்த ரொட்டீனை ஒரு குழந்தை உள்ள வந்தா இந்த ரொட்டீனே டிஸ்டர்ப் ஆகும். என் குழந்தை வராங்கன்னா அவங்கள காலையில ஸ்கூல் போகிறதுக்கு அவங்கள வந்து கிளப்பி விடணும். இது வந்து ஒரு பெரிய என்னோட ஸ்லோ மார்னிங் ரொட்டீனை வந்து பாதிக்கப்படுது. அழாத அழாத. ஏன் ஸ்லோ மார்னிங் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு தெரியுது? ஏன்னா வந்து எதுக்கு சார் ஒரு வாழ்க்கையில வந்து நம்ம எப்பவுமே எதுக்கு சார் அறக்க பறக்க ஓடிட்டே இருக்கணும்? ஜாலியா இருக்கலாம்ல. என்ன ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். நான் டிங்க் கிடையாது. இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. குழந்தை பெத்து அந்த குழந்தைய படாது பாடுபட்டு வளர்த்ததுனால வந்தது அந்த ஒரு ஃபீலிங் இப்போ வருது. அது ஒண்ணு. 2வது, நான் குழந்தை பெக்கிறத ஒரு பெரிய உழைப்பு அப்படின்னு நான் சொல்றேன். வேர்வை சிந்தி உழைக்கிறதுக்கு இப்போ அங்கீகாரம் இருக்கு, சம்பளம் இருக்கு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? டிங்க் கான்செப்ட் வருது, பிறப்பு விகிதம் கம்மியாகிறதுனால கவர்மெண்ட் வராங்க. என்ன வேணும், கிரஷ் வேணுமா, எல்லா நிறுவனமும் கிரஷ் வைங்க. லீவ் வேணுமா, அப்பா அம்மா 2 பேருக்கும் லீவ் கொடுக்குறோம். செலவாகுதா, அந்த செலவு ஃபுல்லா நாங்களே மீட் அவுட் பண்ணோம். கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. 15 years later. ஒரு பிக்கிங்கடா. டேய் அவன் செத்துட்டான்டா. எனக்கு இருக்க அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஒரு தலைவலி, அதெல்லாம் அதுக்கு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ட ஒரு பிள்ளைக்கு? அப்ப நீங்க திருமணமும் செய்ய மாட்டீங்க? திருமணம்ன்றது குழந்தை பெற்றுக்கிறது மட்டுமா? உங்க சுமையை இன்னொருத்தர் கடத்த மாட்டீங்கன்னா, இப்ப கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த பொண்டாட்டிக்கு அதை கடத்துவீங்களே. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அப்ப கல்யாணமும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண போறீங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். இது வரைக்கும் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆக்டிங்க நான் பார்த்ததே இல்ல. இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து பாக்குற இருந்து கூட ஓகே இந்த மூவி வந்து 16+ போட்டிருக்கு. இதுல இருக்கிற டிவில கூட நமக்கு தெரியாமையே சேஞ்சஸ் ஆரம்பிக்கும். என்னடா இது, என்ன அசிங்கமா இது, நம்ம வந்து ஒரு குழந்தைய பெத்துட்டோம்னா காலேஜ் போகுது, அது நல்லா இருக்கா, யாராவது ஃபாலோ பண்றாங்களா, கான்ஸ்டன்ட் ஃபியர் வந்துட்டு லைஃப் ஃபுல்லா இருக்கும். வாழ்க்கையில இதுக்கே நீ பயந்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிசிஷன் எப்பறம் எடுப்பீங்க? எனக்கு 2 சம்பளம் இருக்கு, நாங்க குழந்தை பெத்துக்கவில்லை விரும்பல அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க?
அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அது வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு கன்வின்ஸா ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒண்ணு கூட இல்ல. இது நீ செருப்பு கட்டி அடிச்சுக்கலாம்பா, அசிங்கப்படுத்த. இப்ப உங்களை கூப்பிட்டு வச்சு தலைமுறையே இப்படிதான்யா, நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அந்த காலத்துல அப்படின்னு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணா நீங்களா என்ன சொல்லுவீங்க? பூமர் அங்கிள், எஸ் கமான் கமான் அங்கிள், பூமர்ன்றீங்களா? இப்ப நீங்க பேசுறதுக்கு பேர்லாம் என்ன? ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. அந்த ரூல் படி தான் வாழணுமா எல்லாருமே? நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாதா? ஒரு சின்ன சாய்ஸ் தான் இது. போங்க நாசமா போங்க. நீங்க வந்து செல்ஃபிஷ் அப்படின்னாங்க. இப்போ இவங்க எங்களை பார்த்து செல்ஃபிஷ்னு சொன்னாங்கன்னா நானும் அதையே சொல்லலாம். டேய் புறா புறா அருவா அப்ப தேவைப்படாது. இவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுது சார். அவங்களுக்கு ஒரு எமோஷன் சப்போர்ட் தேவைப்படுது இல்ல சார்? குழந்தைகிட்ட எமோஷனல் சப்போர்ட்னு நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட எமோஷனல் சப்போர்ட் போதும். கருத்தோட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. ஒரு குழந்தைங்கிறது வந்து வேரியடு ஃப்ளேவர்ஸ். நான் எப்படி இருந்தேங்கிறத ஒரு குட்டி மனுஷியாவோ குட்டி மனுஷனாவோ நான் அதை எதிரில் பார்க்குறேன். ஒரு கிட் வரும்போது தான் தெரியும். இட் ஷுட் பி நியூ. புதுசாக இருக்கும்போது தான் அதோட ஸ்வீட்னஸ் நமக்கு தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. இது ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தது. நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஆச்சு. இப்போ அந்த நியூக்ளியர் ஃபேமிலிலையும் கிட்டையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேல்யூஸ் பிரேக் பண்ணுறாங்க. நீங்க துண்டா 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்க, பந்தம் இல்லாமல் போகுங்கிறாங்க. வாழ்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா மத்தவங்களுக்கு பயிருள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க வந்து மரபணுல இருந்து ஒரு உயிர் வந்தாதான் அது மேல மாத்திரம் அன்பு செலுத்துறாங்க. என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? நிறைய பேர் நாய்க்குட்டி வச்சிருப்பாங்க, பக்கத்துல அக்கா பையன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இப்ப பேச்சிலே உங்க கவனிப்பு பாருங்களேன், நாய்க்குட்டியும் குழந்தையும் ஒண்ணுன்னு டக்குன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. நிறைய பேர் நாய்க்குட்டி வச்சிருப்பாங்க. மரபணு வழியா வந்தாதான் பாசமா? ஆக்சுவலா அப்படி மட்டும் கிடையாது. சமூகமாக வாழ்வதற்கென்று சில கட்டமைப்புகளும் பிரின்சிபிள்ஸும் இங்க இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கிண்டலாக்கிட்டு நீங்க பியூரிட்டான் ஆகுறீங்க. நீங்க தான் ஆக்சுவலா ரொம்ப நார்மல்ல இருந்து வெளியில இருக்க மாதிரி இருக்கு சம்டைம்ஸ். என்னால வந்து ரொம்ப தாங்கிக்கவே முடியல. இப்ப கூட அழுக்கழிக்காத வருது. என்ன சொல்ல, என்னால முடியல. அன்பு கொஞ்சம் கலங்களாத்தாங்க இருக்கும். அது வந்து உங்களோட சுதந்திரத்துக்கு ஒரு பங்கு வரும்போது நீங்களே சொல்லுவீங்க, இல்ல இருக்கிறதுனால நான் இதை சகிச்சுட்டு போறேன், இது மாத்திரம் இல்லைன்னா நான் புடிங்கிருப்ப போட இதெல்லாம் அனுபவிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதுதான் இந்த சைடு உட்கார்ந்து இருக்காங்க. You are looking so sad and bad. ஏன் இந்த வாழ்க்கை முறை தவறு வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நினைக்கிறீங்க? எங்க அப்பா இருந்தாங்க, செய்ய முடியாம விட்டது இல்ல, அது ஒரு 30% அடுத்தடுத்து அது நகர்ந்துட்டே போகணும். What is wrong with you man? I won't give. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அம்மா தவறிட்டாங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட், அந்த இதுக்காக எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் உள்ள போக வேண்டியது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நம்பிக்கையா இருந்தது வந்து ஆக்சுவலா எங்க அண்ணாக்கு குழந்தை பிறந்தது. ஒரு குழந்தையில தான் நாங்க போய் நின்றோம். ஆனா இதையுமே சில பேர் வந்து எப்படி அதை கோப்பப் பண்ணிக்கிறாங்கன்றதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல ஒரு டாக் உள்ள வந்தா கூட நமக்கு கஷ்டமாகும்னு சொல்லிட்டு கேட் இஸ் லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்காக கேட் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பெரிய விஷயம். டாக் பர்டனு, ஆனா அதோட லோ மெயின்டெனன்ஸ் கேட்டுங்கிறீங்க. இல்ல நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன், நாளைக்கு உங்களுக்கே ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. you will become a burden. அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும்ல. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தானே பீஸ் ஆஃப் மைண்ட். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. இன்னொன்னு என்னன்னா, சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை பூரா எங்கேயும் நீங்க லைட்டா கொஞ்சம் ஒளிய வச்சு உடைக்கிறீங்க. எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணா இருங்கடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. டிங்க் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்கேபிஸ்ட்னு வேணா வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துல என்ஜாய் பண்ண தெரியாத ஒருத்தவங்களால உலகத்துல எந்த மூலையில எப்படி போனாலும் என்ஜாய் பண்ணவே முடியாது. உள்ள பத்துக்கிறவன் வந்து நிறைய அநியாயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவான். இப்ப டிங்கா இருக்கவன்லாம் அநியாயத்தை தட்டி கேட்பானா? இல்ல சாத்தியக்கூறு அநியாயத்துக்கு எதிராக பொங்கிருக்கீங்களா? 4-5 போராட்டத்துல கலந்துருக்கேன். ஜல்லிக்கட்டு 5 நாளுமே நின்று விவசாயிகள் நடந்துட்டு இருந்தப்ப ப்ரொடெஸ்ட்ல கலந்து நெடுவாசல்ல ஏன் போய் நிக்கிறாரு? அடுத்த தலைமுறைக்கு பிரச்சனை வரும். குழந்தை என்பது ஒரு நம்பிக்கையின் குறியீடு. உனக்கு என்னப்பா சப்ஸ்கிரைபர் கூட அவ்வளவுதானே? நான் இங்கனக்குள்ள ஒரு 5 பேர் உனக்கு பிடிச்சு விடுறேன். சரி எங்க? ஏய் இவா. ஏய் 5000 ரூபாய் பில்ல 5000 ஃபைன் போடு. 5000 ரூபாய் கூட கட்டறேன். உங்க சேனல் பண்ண முடியாது. உங்க சேனல் ஏன்டா டேய் வீடியோ வருதுடா.